வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பரோட்டா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ml வந்து எடுத்துருக்கோம், 50 கிராம் வந்து எடுத்துருக்கோம். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பேஞ்சிக்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ ப்ரோட்டீன் இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து கால்சியம் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி வந்து பேஞ்சி வச்சுருக்கோம். சாஃப்டாக நல்லா வரும். நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பேஞ்சிக்கணும். ஸோ மாவு வந்து இந்த மாதிரி வந்து பேஞ்சி வச்சுருக்கிறது. மாவு இந்த மாதிரி வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ நீங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நுஞ்சிலாயான்னு சொல்லுவாங்க, அது வந்து ஆட் பண்ணுறேன். பராத்தாக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆனியன் வந்து போட்டிருக்கேன். ஒன்று வந்து இது மாதிரி ஆட் பண்ணி பெஞ்சிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலாவும் வந்து ஆட் பண்ணுறேன். லைட்டாக வந்து சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரை மேங்கோ சாட் மசாலா வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணுறேன். இதான் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம் எடுத்துடுங்க. இதெல்லாம் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணலாம். ஸோ உப்பு வந்து எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்காக பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ மிளகா பொடியும் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கரெக்டான பதத்துக்கு வந்து வந்துருக்குது. நம்ம வந்து இது வந்து சப்பாத்தி உள்ள வச்சு வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான பன்னீர் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி பண்ணுறது